வெளிச்சமும் இருளும். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஸ்தானம் உண்டு, அதற்கு பாதையும் உண்டு. கர்த்தர் இதற்கு முன்பு அருணோதயத்தை பற்றி பேசினார். உன் ஜீவகாலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ என்று கர்த்தர் யோபுவிடத்தில் கேட்டார். இப்போது மறுபடியும் வெளிச்சத்தையும் இருளையும் பற்றி கர்த்தர் யோபுவிடத்தில் கேட்கிறார். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? கர்த்தர் யோபுவிடத்தில் மறுபடியுமாக வெளிச்சத்திற்கான வழியை பற்றி கேட்கிறார். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். தேவன் தம்முடைய வல்லமையான வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இருளில் இருந்து வெளிச்சத்தை தனியாக பிரித்தார். நம்முடைய ஜீவிய காலத்தில் நாம் வெளிச்சத்தையும் இருளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், பகலையும் இரவையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்பதும் இருள் எங்கிருந்து வருகிறது என்பதும் நமக்கு தெரியாத ரகசியமாய் இருக்கிறது. வெளிச்சம் எதுவரையிலும் இருக்கும் என்பதும் இருள் எதுவரையிலும் இருக்கும் என்பதும் நமக்கு தெரியவில்லை. அவற்றின் எல்லை இன்னதென்று நமக்கு தெரியாது. கர்த்தர் யோபுவினிடத்தில் அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ என்று கேட்கிறார். தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தபோது நாம் இந்த பூமியில் இல்லை. அப்போது ஆதாமும் ஏவாளும் இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டிக்கப்படவில்லை. இவையெல்லாம் தேவனுடைய ஆதீனத்தில் அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் உண்டாக்கப்பட்டது. தேவன் நித்திய காலமாய் இருக்கிறார், அவருடைய கிரியைகளும் நித்திய காலமாய் இருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் இப்போதுதான் பிறந்திருக்கிறோம். தேவன் எக்காலத்திற்கும் உரியவர், நாம் இக்காலத்திற்கு மாத்திரமே உரியவர்கள். நமக்கு தேவனுடைய அனாதி காலங்களில் நடைபெற்ற காரியங்கள் எதுவும் தெரியாது. அவையெல்லாம் நமக்கு ரகசியமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் பகலும் இருளும் மாறி மாறி வருகிறது. நாம் அதை ஏற்றுக்கொண்டு தேவனை சேவிக்க வேண்டும். தேவனுடைய கிரியைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவரோடு விவாதம் பண்ணக்கூடாது. தேவனுடைய தீர்மானத்தின் பிரகாரமாகவே அவர் இருக்கிற காலத்தில் இருள் வரும், நியமித்திருக்கிற காலத்தில் வெளிச்சம் வரும். அவற்றை நம்முடைய காலத்தில் வர வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. வெளிச்சம் எப்பொழுது வர வேண்டும் என்றும் அது எப்போது போக வேண்டும் என்றும் மனுஷனால் தீர்மானிக்க முடியாது. வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே என்று மனுஷனுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியன் உதிப்பதும் மாலையில் சூரியன் அஸ்தமிப்பதும் மிகப்பெரிய ஆச்சரியம். சூரியன் அஸ்தமிக்கும் போது பூமியில் இருள் சூழ்வதும் சூரியன் உதிக்கும் போது பூமியில் இருள் நீங்குவதும் ஆச்சரியமான சம்பவம்தான். ஆனாலும் இது நம்முடைய நாட்களில் அன்றாடம் நடைபெறுவதனால் மனுஷர் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சூரியன் உதிப்பதும் அஸ்தமிப்பதும் மனுஷருக்கு ஆச்சரியமாகவோ அற்புதமாகவோ இருப்பதில்லை. இது தினமும் நடைபெறும் சம்பவம் என்று நினைத்து இதை பற்றி அசட்டையாய் இருக்கிறோம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தையும் தாழ்வு காலத்தையும் போல கர்த்தர் நமக்கு பகல் காலத்தையும் இரவு காலத்தையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார்.